ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம க்ரோஷே சன்பர்ஸ் கிரானி ஸ்கொயரோட கடைசி பகுதியை பார்க்க போகிறோம். மொதல் ரோ போட்டாச்சு, ரெண்டாவது போட்டாச்சு, மூணாவது போட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை பார்க்குறது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் வடிவத்தில் நம்ம சதுர வடிவத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இன்னொரு கலர் யான் எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஆரஞ்சு கலர் யான் எடுத்துகிட்ருக்கேன். முன்னாடி இருக்கிற ஒர்க்கில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. யானை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாட்டை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் யானை இதில் நம்ம சேர்த்து விட்டுக்க போகிறோம். எந்த கேப்பில் வேணாலும் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நீங்கள் அதை சேர்க்க ஆரம்பிங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போடுங்க. இப்போது யான் ஓவர் பண்ணதுக்கப்புறம் 3 செயின் போட்டாச்சு. 3 செயின் போட்டதுக்கப்புறம் 2 ட்ரெபிள் க்ரோஷே நம்ம இதில் போட போகிறோம். யான் ஓவர் பண்ணி விட்டுக்கோங்க. 2 தடவை யான் ஓவர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கேப்பில் ஹூக்கை விட்டுட்டு 2 லூப்புக்கு வழியாக யானை வெளியில் எடுங்க. அதே மாதிரி திருப்பியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப் வழியாக யானை வெளியில் எடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெபிள் க்ரோஷே நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. இப்போ மொத்தம் 3 ட்ரெபிள் க்ரோஷே ஆச்சு. இந்த 3 ட்ரெபிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 2 செயின் போடுங்க. அதுக்கப்புறம் 3 ட்ரெபிள் க்ரோஷே அதே கேப்புக்குள்ளே போடுங்க. திருப்பியும் ஒரு முறை ட்ரெபிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். 2 தடவை யான் ஓவர் பண்ணிக்கோங்க. கேப்பில் ஹூக்கை விட்டுட்டு யானை இழுத்து விட்டுட்டு 2 ஹூக் வழியாக யானை எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி யான் ஓவர் பண்ணி 2 ஹூக் வழியாக எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி யான் ஓவர் பண்ணி 2 ஹூக் வழியாக எடுத்து விடுங்க. இது ஒரு ட்ரெபிள் க்ரோஷே ஆச்சு. இப்போது இன்னும் 2 ட்ரெபிள் க்ரோஷே அதே ஸ்பேஸில் போட போகிறோம். ஸோ இது மொத்தத்தில் உங்களுக்கு 6 ட்ரெபிள் க்ரோஷே 2 செயின் நடுவில், அதாவது 3 ட்ரெபிள் க்ரோஷே 2 செயின் 3 ட்ரெபிள் க்ரோஷேன்னு இந்த கேப்பில் போடுவீங்க. இது ஒரு கார்னர். பாருங்க, நம்ம 3 ட்ரெபிள் க்ரோஷே போட்டிருக்கோம், 2 செயின் போட்டிருக்கோம், 3 ட்ரெபிள் க்ரோஷே இந்த கேப்புக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு செயின் போடணும். சரிங்களா? ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த கேப்பில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3. இப்போ 3 டபுள் க்ரோஷே இந்த கேப்பில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போடணும். இப்போ ஒரு செயின் போடுறீங்களா? ஒரு செயின் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேப்பில் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே நீங்கள் போடணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறது? யான் ஓவர் பண்ணி ஹூக்கை வந்து கேப்பில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி அப்படியே லூப்புக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துருங்க. இதுதான் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே இதில் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த கேப்பில் நீங்கள் ஒரு டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே போடணும் ஒரே ஸ்பேஸில். ஸோ இங்கே 3 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்பேஸில் போடுவீங்க. அதுக்கு அப்புறம் நீங்கள் 3 ட்ரெபிள் க்ரோஷே 2 செயின் 3 ட்ரெபிள் க்ரோஷேன்னு அடுத்த செயின் ஸ்பேஸில் நீங்கள் அடுத்த கேப்பில் நீங்கள் போடுவீங்க. அப்போது அது ஒரு கார்னர். இப்போ நம்ம டபுள் க்ரோஷே முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் 3 ட்ரெபிள் 2 செயின் 3 ட்ரெபிள் இந்த அடுத்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து போடுங்க. அப்போது உங்களுக்கு இது 2வது கார்னர். இப்போ பாருங்கள், நான் 3 ட்ரெபிள் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டதுக்கப்புறம் 3 ட்ரெபிள் அதே ஸ்பேஸில் நம்ம இப்போ போட போகிறோம்.
இப்போ 3 ட்ரெபிள் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே அடுத்த செயின் ஸ்பேஸில் போடுங்க. நீங்கள் இதே மாதிரி தான் பேட்டர்னை இப்போது எல்லா பக்கங்கள்லேயும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். டபுள் 2 செயின் 3 ட்ரெபிள் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஒரு செயின் 3 டபுள் இன்னொரு செகண்ட் ஸ்பேஸில், அதுக்கப்புறம் ஒரு செயின், அப்புறம் ஒரு 3 ஹாஃப் டபுள் ஒரு ஸ்பேஸில், அப்புறம் ஒரு செயின், அப்புறம் 3 டபுள் ஒரு ஸ்பேஸில், அப்புறம் ஒரு செயின், அப்புறம் 3 ட்ரெபிள், அதுக்கப்புறம் 2 செயின் 3 ட்ரெபிள் ஒரு ஸ்பேஸில். இப்போ வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கடைசி ஸ்டிச்சில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசி ஸ்டிச் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் நாட் போடணும். அந்த ப்ரீவியஸ் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் இருக்கிற டாப் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு விடுங்க. இதோட நம்ம ப்ராஜெக்ட் இங்கே முடிஞ்சிடும். யானை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்ரோஷே சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் நம்ம பண்ணியாச்சு. நடுவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பூ மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கிரானி ஸ்கொயராக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 4 வீடியோவும் பெரிய வீடியோவாக இருந்தது இந்த தடவை. அதனால் பொறுமையாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டனால வீடியோ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் 4 வீடியோவும் இப்போ வந்தாச்சு. அதனால் நீங்கள் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.